நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்புக்குரியவர்களை, நாம் புனிதரை பற்றி தியானிக்க வந்திருக்கும் இந்த மாலை வேளையில் நாம் புனிதர்கள் என்றால் நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்று முதலிலே பார்ப்போம். புனிதர்கள் என்றாலே பிறப்பால் நம்மை போல மனிதர்கள், ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த புனிதத்தன்மையை அவர்கள் முழுமையாக அடைந்தார் என்ற ஒரு நம்பிக்கையை தான் நாம் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இதை உபதேசத்தில் இவ்வாறாக சொல்கிறது: நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் நீ பல வீணாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் நீ வலிமை உடையவனாகவே ஆவாய். இதைத்தான் அப்படியாக கடைபிடித்தார் என்பதற்கு ஒரு முழு முயற்சி பயிற்சி மேற்கொண்டவராக இருக்கிறார். அவர் ஒரு எளிமிகு குடும்பத்தில் பிறந்தவர். இந்த இந்திய தேசத்திற்கு வருவதற்கு முன்னதாக அவருக்கு அந்த பயணச்சீட்டு ரெடியாக இல்லை என்று தெரிந்தும் புனித வயதாசிரியர் வழியாக ஒரு உந்து சக்தி கிடைக்கிறது. நம்ம குடும்பத்துல பொதுவா அம்மா அப்பா தாத்தா பாட்டி பிள்ளைகள் வரும்போது முதல்ல நமக்கு உந்து சக்தி கொடுக்கிறது யாரு? அம்மா அப்பா இருப்பாங்க. அப்புறம் மிஞ்சி போனா அம்மா அப்பா அடிச்சுட்டா தாத்தா பாட்டிட்டு போவோம். இந்த மாதிரி ஒருவர் பின்னாடி உந்து சக்தியாக கொடுப்பார். நம்ம மாட்டு வண்டி ஓட்டி போறவங்கள பார்ப்போம். பின்னாடி வச்சு தாத்தா ஓட்டுனாதான் அது ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம இருக்கிற இதுக்கு கரெக்டா அந்த பாதையை ஓடிட்டு இருக்கணும். அது போலதான் புனித சவேரியார் வாழ்ந்த நாட்களில் அவர் பணம் பதவி பட்டம் என்று மேலோக்கிய படிப்பை அவர் நோக்கிய வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் பிடிப்பிய கடிதத்தில் போல்வியார் சொல்கிறார்: கடல்களை மறந்துவிட்டு கொண்டிருப்பதை கண்ணில் கொண்டு பரிசு பெற வேண்டும் என்று இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் என்று நமக்கு உறுதியளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் லோயலாய் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடம் வேறுபாடு இதே போலதான் இருக்கிறது. அவர் இந்த இயேசு சபையை நிறுவதற்கு முன்பாக மன்றேசா என்ற ஒரு பகுதிக்கு அந்த கோயிலுக்கு சென்று அவர் தியானித்து தவம் புரிந்து ஞானமுக்தி அடைந்த பின்பே அவர்களின் கூட்டத்தை ஒன்றாக கூட்டுகிறார். 7 அழுத்த கூட்டத்தை கூட்டுகிறார். அவர் மூலமாகத்தான் அதை ஒருவராக திகழ்ந்தவர் தான் புனித சவேரியார் கூட. அவர்களின் பயிற்சி எவ்வாறாக இருந்தது என்றால் ஜெபமும் தவமும், அதாவது நம்ம படகுல பயணம் செய்யும் போது நம்ம கண்டிப்பா 2 துடுப்பு வேண்டும். இன்னொரு ரைட் கையில ஒரு துடுப்பு, லெஃப்ட் கையில ஒரு துடுப்பு வேண்டும். அதாவது அப்பதான் ஈஸியா நம்மளால அதை புஷ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். போக வேண்டிய இடத்துக்கு நம்ம புஷ் பண்ணி ஈஸியா போயிடலாம். அது போலதான் இந்த இயேசு சபை குருக்கள் இந்த தவ முயற்சியும் ஜெபத்தையும் 2 துடுப்புகளாக மேற்கொண்டு அவர்கள் அந்த குறிப்பிட்ட வாக்குறுதிக்கு முன்பாக அந்த பயிற்சியையும் ஞானமுக்தியும் அடைகிறார்கள். அந்த ஆன்மீக ஓட்டத்தை தொடங்கி அவர்கள் இந்த ஆன்மீக ஓட்டம் அவர்களுக்கு பலவாறு பல பயிற்சிகளை கற்றுத் தருகிறது. அதில் ஒன்றுதான் ஜெபம். ஜெபத்தை கையில் எடுத்த இந்த குருக்கள் அவர்கள் சென்றடைந்தவர்களால் நற்செய்தியை பரப்புவதற்கு ஏதுவாக இருந்தது. அது முக்கியமானவர் தான் நாம் புனிதர். அவர் 7 குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கான பயணச்சீட்டை காத்திருக்க வைத்திருந்தாலும் அவர்களில் 7 பேரில் ஒருவர் மட்டும் செலக்ட் ஆகி அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய நிலை. ஆனால் வருவதற்கு முன்பாகவே அவர் காய்ச்சலால் துன்புற்றதால் சவேரியார் வர வேண்டிய சூழ்நிலையாக உருவாகிறது. அவ்வாறு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த இந்தியாவிற்கு மலையெழுப்பு செய்தியை அறிவிக்க வருவதற்கு முன்பாகவே லோயலாய் ஆசிரியர் இவ்வாறாக சொல்கிறார்:
put all on fire. அதாவது எல்லோருக்கும் தீயினை மூட்டி நிலைநிறுத்தவும். கிறிஸ்து இயேசுவின் அந்த உண்மையான நன்மையான அர்த்தமுள்ள இறைவனை கண்டுகொண்ட put all on fire. அந்த தீ மூட்டக்கூடிய கிறிஸ்துவை நிலைநிறுத்திய மக்களை நீர் மீட்டெடுக்க வேண்டுவதற்கு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்ற ஒரு கோட்பாட்டை தான் அந்த பயிற்சியும் அந்த ஜெபம் வழியாகவும் தவ வழியாகவும் கற்றுக்கொண்ட பாடமாக இவர்களுக்கு இருந்தது. அந்த வகையில் அவர் இந்தியாவிற்கு 1542 காலடி எடுத்து வைக்கிறார். அவ்வாறாக அவர் வரும்போது ஒரு சிறிய நிகழ்வாக நடக்கிறது. ஒருமுறை அவ்வாறாக பயணம் செய்யும் போது அந்த மாணவிகளும் அவள் அந்த கப்பலில் பயணம் செய்த மற்ற மக்களும் அவர்களின் வாழ்க்கை ஓட்டம் தாராளமாகவும், அதாவது அனுப்பரிய இன்பங்களை ஏற்ற மக்களாகவும் எப்போதும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் குடிபோதையில் மூழ்கி இருக்கும் தருணத்திலும் இவர்கள் இவ்வாறாக இருக்கக்கூடாது என்பதை ஒரு கட்டுக்கோப்பாக இந்த மறைமுக பணியை தொடங்குகிறார். அதில் அந்த மாணவிக்கு ஒரு முறை சவாலாக வருகிறது. அவர் அந்த மாணவி அந்த செஸ் விளையாடுள்ள ஒரு கைது என்பவராக இருக்கிறார். அப்பொழுது இதையெல்லாம் அறியாத நாம் புனித சவேரியார் நான் இந்த விளையாட்டில் சேர்ந்து கொள்கிறேன், இதை ஒரு மனமாற்றமாகவே அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். அவ்வாறாக எனக்கு இந்த விளையாட்டு விளையாட தெரியவில்லை, இருந்தாலும் தூயாவை துணை கொண்டு, அதாவது இறைவனின் நான் பின்பற்றுகிற இறைவன் துணை கொண்டு நான் இந்த விளையாட்டை விளையாடுகிறேன். ஒருவேளை தோற்றுவிட்டால் நீ எதை சொல்றியோ அதை நான் முன்னிறுத்தி செய்கிறேன், உன்னை இஷ்டப்பட மாட்டேன் என்று சொல்லி பெற்றாரு. ஆனால் மாணவியிடம் சொல்லும்போது, அந்த கேப்டனிடம் சொல்லும்போது, நான் ஒரு வேலை செய்து விட்டால் நீ கண்டிப்பாக நான் சொல்றதுதான் செய்யணும், மனமாறி ஒவ்வொருவர் விசாரணை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவராக அவர் அந்த விளையாட்டில் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற போது விளையாட்டில் நாம் சொல்லும் போது செக் என்று சொல்வோம். அந்த மாணவிக்கு அன்றோடு அந்த வாழ்வை மனமாற்றக்கூடிய செக்கை வைக்கிறார். நீ மனமாறி ஒவ்வொரு வளர்ச்சாலை ஏற்றுக்கொள் என்று அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கும் மனமாக அவருக்கு செக் வைத்து அவரை மனமாற்றம் செய்கிறார். அவ்வகையில் மனமாற்றம் அடைந்த முதலாக அந்த மாணவி கேப்டன் இந்த இந்தியாவுக்கு வரும் வரை அவரை பாதுகாப்புடன் அழைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு அடியடிக்க வைக்கிறார். அவ்வகையில் நாம் பார்க்கும்போது கோவாவில் முதல்வர் காண எடுத்து வைத்த புனித பின்பாக காயப்பட்டினம், இப்போது இருக்கிற காயப்பட்டினம் கொழும்புத்துறை என்று அப்போது அழைத்தார்கள். அந்த பகுதியில் தான் முதலாக அவர் இந்த புனித பின்னத்தை உருவாக்கி மக்களை கொண்டு சேர்க்கிறார். அவராக கொண்டு சேர்க்கும் வேளையில் அவர் மக்களிடம் கால்நடையாகவே நடந்து 38,000 கிலோமீட்டர் கால்நடையாகவே நடந்திருக்கிறார். பல கிலோமீட்டர் நடந்தே சென்று நற்செய்தியை பரப்பும் பணியாக செய்திருக்கிறார். இந்த நற்செய்தி பரப்பும் பணியை 2 புனிதர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் நாடு கடந்து நாடு விட்டு நாடு வந்து இந்த மறைபொருள் பணியை செய்தவராகவும், இன்னொருவர் குழந்தை இயேசுவின் தரசால் என்ற புனிதையும் இந்த நாடு மூளைக்குள்ளே இருந்துவிட்டு இந்த மனமாற்றக்குரிய மீட்பை பெற்றுத் தருபவராகவும் 2 புனிதர்களை நாம் திருவை கொண்டாடி இருக்கிறது. அவைகளில் இந்த ஜெபமும் இவர்களை ஒன்றென கலந்து இறைவனின் உடனிருப்பை காணக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு பார்க்கும்போது அனுப்பப்பட்டவர்களும் தேவையானவர்களும் அவசியம் மிகுந்தவர்களும் இறையரசின் இறை ஆட்சியின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக, அதாவது தீயை பற்றியக்கூடிய கடவுளும் இறைவனின் தீயை பற்றியக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அவை உந்து சக்தியில் தான் நாம் புனிதரும் பயணம் செய்தார். இந்த இந்தியாவுக்கு வந்தது நாமும் பெருமிதம் கொள்வோம். ஒருமுறை மயிலை, அதாவது இப்போது இருக்கிற சென்னையில் இருக்கிற மயிலை பகுதியில் மயிலை என்று சோமாவின் காலத்திலேயே நாம் அந்த ஒரு பக்தி முயற்சி இருந்த போது அதை அன்னை மரியாதையோடு
ஒரு முழு மூச்சாக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஒரு மறைபரப்பு செய்தியை பரப்பு செய்தவராக இருக்கிறார். அதனுடன் தினந்தோறும் எங்கு சென்றோம், என்ன செய்தோம், எவ்வாறாக கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்தோம் என்பதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு அவர் ஆழமான சிந்தனை, ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை அவர் பெற்றிருந்தார். ஒரு முறை எவ்வாறாக வழிதவறி போகும்போது அவர் கையில் எப்போதும் ஒரு சிலுவையை, அதாவது பாடுபட்ட சிலுவத்தை வைத்துக் கொண்டே செல்வார். ஒரு முறை கடற்பயணம் செய்யும் போது அது தவறி கீழே விழுந்துவிட்டது, அதாவது தண்ணீர் விழுந்துவிட்டது. அதை ஒரு நட்டானது எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு திரும்பி கொடுக்கிறது. அவராக மனமாற்றத்தை உறுதியளித்த புனிதர் அவரது வழக்கை திருவிழா கொடுத்து வாதம் வந்ததாகவும் அவர் மனமாற்றம் செய்து, அதாவது ஒவ்வொரு அருட்சாதனத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் அவர் நொந்து தமையை வளர்த்துக் கொள்கிறார். என்னதான் அவர் ஒவ்வொரு அருட்சாதனம் கொடுத்துவிட்டு அந்த பாவபரிகாரத்தை இவரே ஏற்றுக்கொண்டு தன்னையை வளர்த்துக் கொள்கிறார். ஒரு முறை இவராக வளர்த்துக் கொள்ளும் போது அந்த சாட்டையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவராக தன்னை தலையை காத்துக் கொள்கிறார். இவ்வாறெல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கிற மக்களும் இவர் மீது இறக்கம் கொள்கிறார்கள். இவராக நாம் புனிதர் ஒரு 3 தலை சிறந்த பண்புகளை கொண்டிருக்கிறார். முதலாக நாம் பார்க்க போகிறது, கடவுளின் வார்த்தையை அறிந்தவராக இருக்கிறார். இதை திருவள்ளுவர் பார்க்கும்போது கடவுளின் வார்த்தையை முழுமையாக நம்பி எப்போதும் அதை தியானிப்பவராக இருந்திருக்கிறார். அந்த தியான வேலையில் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உணர்த்துவது, என் வார்த்தையை கடைபிடித்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைவாய் என்ற ஒரு அமைப்பை அவருக்குள்ளாக இருக்கிற இன்னஸ்டர், அவருக்குள்ளாக இருக்கிற தன்னை அறியாத ஒரு முழு மூச்சான தைரியத்தை, மன நிறத்தை பெற்றுக் கொண்டவராக இருக்கிறார். அவ்வாறு வார்த்தையை பரப்பும் போது, வார்த்தையாக இறைவனை பரப்பும் போது அவருக்குள்ளே ஒரு எண்ணற்ற ஒரு தூயாமைக்குரிய கூடுதலாகவும் இருந்திருக்கிறது. இதை உணர்ந்த வரலாறும் இந்த வார்த்தையை கடைபிடித்தால் நமக்கு வாழ்வு உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாகவும் இந்த புனிதரோடு பயணிக்க இந்த நாளால் நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கும். இரண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்துவின் காயங்களை எப்போதும் தியானித்தவராக இருக்கிறார். அந்த பாடுபட்ட சிறுவத்தை தூக்கிக் கொண்டு ஒவ்வொருவரையும் நடக்கும் போது அந்த 5 காயங்கள் தியானித்தவராகவே வருகிறார். இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் அவிதர் தரிசனம் அவன் வாழ்வில் நடந்தது. ஒருவரை சாத்தான் வந்து அவங்க முன்னாடி வந்துட்டு ஆண்டவர் போல இருந்துட்டு, நான் ஆண்டவர் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நாம் அவிதர் தரிசனம் எவ்வாறு அவரை உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், என் ஆண்டவருக்கு எப்போதும் கைகளில் அந்த காயங்கள் இருக்கும், உன்னிடம் அது இல்லை, நீ போலியானவர் என்று காட்டிக் கொடுத்து வருகிறது. அது சந்தேகப்பட்ட சைத்தானும் அவரை விட்டு விலகி செல்கிறது. இந்த காயங்களை தியானிக்கிற நம் புனிதர் நாம் கிறிஸ்து இயேசுவின் அன்பை உணர்த்தும் போது இந்த 5 கால கிறிஸ்து இயேசுவின் காயங்களை தியானித்து சிலுவையை ஒரு வாரமாக நினைக்காமல் நம் குடும்பங்களில் வைத்திருக்கும் சிலுவை நமக்கு எந்தவித இடரை தராது. இன்பதுன்பங்களை கடந்து செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்பதுன்பங்கள் எப்போதும் ஒவ்வொரு முறையும் அடி கொடுத்துக் கொண்டேதான் இருக்கும். அடி கொடுக்கப்படாம் நாம் வீழாமல் நிமிர்ந்து நின்று நாம் நற்செய்தியை, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை தியானிப்பதற்கும் ஏற்ற வகையில் இருக்கிறது. இறுதியாக நாம் இந்த சிலுவையை தியானிக்கும் போது சிலுவை பற்றிய அறிவை பவுலடியார் கொண்டிருந்தார். நாம் பவுலடியாருக்கும் நம் புனிதருக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்கிறோம். அவர் எவ்வாறாக அந்த படிப்பினை கமேலியல் என்ற ஒரு மென்மையான பட்டதாரியிடம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போலதான் புனிதரும் எம்பியை படித்துவிட்டு நாம் பதவி எல்லாம் எனக்கு வேண்டும், நான் ஒரு தலை சிறந்த பேராசிரியராக வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர் பின்பு லோயோலா யுனிவர்சிட்டி வழியாக கற்றுக்கொண்ட ஒரு புதிய பாடத்தை நமக்கு ஒரு எழுச்சிமிகு இறை வார்த்தையோடு அவர் பயணிக்கிறார். அவ்வாறாக பயணிக்கும் போது அவர் இதை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நிலையற்ற
அமைதியாக எதிர்பார்க்கையில் காண இறைவனை உந்தப்பட்டு இறப்பே என்றாலும் அதனை எதிர்நோக்கி வாழ்வதில்தான் மனநிறைவு உண்டு என்பதை ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டதாகும். அதாவது நாம் தன் வாழ்வை இழப்பார்கள் அவருக்கு என்ன பயன் உண்டு என்பதை அந்த கிறிஸ்தியேசுவின் வார்த்தையை தியானித்தவராக நம்மிடையே பயணம் செய்கிறார். இந்த நாம் சவேரியார் அவ்வாறாக பயணித்த சவேரியார் நாம் இழந்த பொருளை மீட்க எவ்வாறு நாம் போராடுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் நினைத்துக் கொள்வோம். இறை அன்பில் நாமும் நிலைத்திருக்க இறுதியாக பாடுகிறோம். பற்றற்ற இறைவனை பற்றிக் கொள்வதற்கு இந்த இறையன்பு நம்மோடு பயணிக்கும், நம்மோடு உடனிருக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு, அதாவது வல்லமுள்ள அன்பினை ஏற்றுக்கொண்ட, இறைவார்த்தை ஏற்றுக்கொண்ட, அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை ஆழமாக தியானிக்கத்தான் இந்த நவநாள் திருப்பலி நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வாசம் செய்யும் போது ஆண்டவரே அன்பான வார்த்தைகளும் நம்மிடம் வாசம் செய்யும் போது நாமும் முழுமையான ஆழத்தை பெற்றுக்கொள்வோம். ஏதுதான் நம்மை விட்டு பிரிக்கக்கூடும். சொல்வோட என்னிடம் என்ன என்னிடம் இருந்து பிரிக்கக்கூடும், கொலையா மற்ற பற்றாக்குறை எதுவும் இருக்கிறதா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் நச்செய்தி அறிவிக்கும் போது இந்த உலக நாட்டுகளை துச்சமென கருதுகிறேன். அதாவது இதை குப்பையில கருதுகிறேன். உலகத்தை நான் பெற்றுக்கொண்ட இன்பங்களை குப்பையில கருதுகிறேன். அப்போதுதான் எனக்கு வலுவூட்டுகிற இறைவன் என்னை வல்லமுடையவராக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நற்செய்தி பரவலுக்கும் படி பாதுகாவலரான அப்பணிதரை நாமும் தியானிக்க இந்த நவநாள் ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதாகவும் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் நாம் இந்த உலகத்திற்கு நன்மையும் உண்மையும் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்தியேசுவை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஆழமான அர்த்தம் நமக்கு விளங்கும். நாம் வருகிற காலங்களிலும் நாமும் இப்புனிதரை போல எப்போதும் மறைமுகத்து செய்தியை அறிவிக்காவிட்டால் பரவாயில்லை,